சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்களும் வந்துட்டு பெருசாக எந்த மாற்றமும் பண்ணல. அவங்க வந்து பேட்டிங்கில் பக்கா ஃபார்மில் இருக்காங்க. பவுலிங்கில் போன டைம் வந்து நமக்கு ஷமி தான் பெருசாக கை கொடுக்கல. ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஷமி வந்துட்டு போன டைம் எந்த பெருசாக இம்பாக்ட் இல்லாததுனால ஷமியை மட்டும் எல்எஸ்சிக்கு தள்ளிட்டாங்க. ட்ரேட் பண்ணி அப்படியே சத்தமே எல்லாமே எல்எஸ்ஜி பக்கம் தள்ளிட்டாங்க. அது போக வந்து பார்த்தோம்னா ஸ்பின்னிங் வந்துட்டு மொத்தமாகவே ஆட்டத்தை கலைச்சு போட்டு திருப்பி நான் ஸ்பின்னர்ஸ் எடுக்கிறேன்ற மாதிரி தான் இவங்க ரிலீஸ் பண்ணிருக்கே. கண்டிப்பா தீக்ஷனா ஹசரங்க மாதிரி பிளேயர்ஸ்கிட்ட ஒரு ஆல்ரெடி இவங்க வச்சிருந்தாங்கன்ற ஒரு சீசன் ஆடி இருந்தாங்க. திருப்பி போனாலும் வாய்ப்பு இருக்கு. இவங்க ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா ஆடம் ஜம்பா, ராகுல் சகர், முகமது ஷமி, யான் முல்டரு, அதுக்கப்புறம் சிஎஸ்கேவின் ஃபாஸ்டான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் சிமர்ஜித் சிங்கையும் வந்துட்டு அவங்க வெளியே விட்டுருக்குறாங்க. இதனால அவங்களுக்கு 10 ஸ்லாட் இருக்கு. இது கூட வந்து பார்த்தோம்னா 25.5 crore இந்த மினி ஆக்ஷனை வந்துட்டு அவங்க ஃபோக்கஸ் பண்ண போறாங்க.